இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் வந்து என்ன விஷயம் சொன்னால் திரிகோண கணிதத்தில் வந்து ஆரம்பத்தில் நம்ம பேசிக் சமன்பாடுகளை வந்து பார்க்க போகிற சின்ன சின்ன சமன்பாடுகளை வச்சு கொண்டு வர கணக்குகள் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. இப்போ நம்ம படிச்சிருக்கோம் என்னன்னு சொன்னால் ஒரு முக்கோணம் எடுக்கும். சரியா? ஒரு முக்கோணம் வந்து செங்கோண முக்கோணம் என்று எடுக்கும். சரியா? செங்கோண முக்கோணம் வந்து எடுக்க. சரி, இந்த செங்கோண முக்கோணியில வந்து ஒரு கோணத்தை வந்து நான் தீட்டான்னு எடுக்கிறேன். ஒரு கோணத்தை வந்து தீட்டான்னு எடுக்கிறேன். சரியா? நான் பேர் ஏ பி சின்னு கொடுக்குறேன். சரியா? இதை வச்சுக்கொண்டுதான் நம்ம என்னது ஒரு திரிகோண கணிதத்துல வந்து சைன் டேன் கோஸ் டேன் வந்து நம்ம எடுப்போம். சரியா? இப்ப நம்ம எடுக்க முதலாவது எழுதுவோம். சைன் சொல்றது வந்து சைன் தீட்டான்னு சொல்றது வந்து எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் வந்து படிச்சிருக்கேன். சரியா? எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். சரியா? ஓகே. இதே மாதிரி நம்ம படிச்சிருக்கோம்னா கோஸ் தீட்டான்னு சொல்றது வந்து அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் வந்து படிச்சிருக்கோம். சரியா? அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் வந்து படிச்சிருக்கோம். அடுத்த விஷயம் பார்த்தாங்க நம்ம tan தீட்டான்னு சொல்றது வந்து அயல் பக்கத்தின் கீழ் எதிர் பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் வந்து படிக்கிறாங்க. சரியா? இந்த மூன்றும் தான் நம்ம என்னன்னா பேசிக்கா நம்ம படிக்க போற முதலாவது விஷயம். சரியா? இதை வச்சுக்கொண்டுதான் இனி அடுத்த ஒவ்வொரு சமன்பாடு ஒவ்வொரு ஃபார்முலாவா நம்ம விஷயம் படிச்சு கொண்டு போவோம். சரியா? ஓகே. இப்போ மூன்று இருந்தது. சைன் சொல்றது வந்து எதிர் பக்கத்தின் செம்பக்கம், கோசன் சொல்றது அயல் பக்கத்தின் செம்பக்கம், அடுத்தது டேன் சொல்றது வந்து எதிர்பக்கத்தின் அயல் பக்கம். இது நம்ம ஓ லெவல்லையே நம்ம படிக்கிற ஒரு பேசிக்கான விஷயம். சரியா? ஓகே. இப்போ இங்கே ஏ லெவல்ல நம்ம அட்வான்ஸா படிக்க போறதான் இனி படிக்க போறோம். சரியா? ஏ லெவல்ல trigonometry என்னது எவ்வளவு முக்கியம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். சரியா? ஓகே. இப்போ நான் இதை வச்சு கொண்டு வர நம்ம படிச்ச விஷயங்கள் படிச்ச ஃபார்முலாக்களை வந்து திரும்பி ஒருக்கா ரிமைண்ட் பண்ணுறேன். முதலாவது வந்து நம்ம படிச்சிருப்போம் tan தீட்டான்னு சொல்றது வந்து sin theta over cos theta ன்னு படிச்சிருக்கோம். நான் சொல்ற ஒவ்வொரு ஃபார்முலாவையும் நீங்க வந்து எடுத்து குறிச்சு வச்சுக்கொண்டு இனி அங்கால செய்ய போற கணக்குல வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு தான் செய்ய போறோம். படிக்க போற விஷயம் ஃபார்முலாக்கள் மட்டும்தான் வச்சுக்கொண்டு செய்ய போறோம். ஸோ நீங்க முதலாவது வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார்முலாக்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நீங்க அடுத்த கணக்குல வந்து நான் செய்யறதுக்கு முன்னே வந்து செஞ்சு போட்டு அடுத்த நீங்க உங்களோட கணக்குல வந்து சரியானு வந்து செக் பண்ணி பார்க்கணும். சரியா? அடுத்தது வந்து படிச்சிருப்போம் கொட்டன் சொல்றது வந்து அதாவது கொட் தீட்டான்னு சொல்றது வந்து கோஸ் தீட்டா ஓவர் சைன் தீட்டா வந்து படிச்சிருப்போம். சரியா? இதை விட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் படிச்சிருப்போம். அதாவது வந்து இப்ப சைன் டேன் தவிர இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாக்கள் வந்து படிச்சிருப்போம். என்ன விஷயம்? சரியா? முதலாவது வந்து கொசைக் தீட்டா. கொசைக் தீட்டான்னு சொல்றது வந்து நம்மட சைன் என்ற மறுதலையா இருக்கு. சரியா? சைன் தீட்டான்ற மறுதலை 1 over சைன் தீட்டா. அடுத்தது வந்து நம்ம படிக்க போறோம் செக் தீட்டா. செக் தீட்டான்னு சொல்றது வந்து நம்மளுக்கு சைன் மறுதலை கொசைக் மாதிரி இங்க நம்மளுக்கு வந்து அதாவது கொஸ்டின் மறுதலை வந்து செக் தீட்டாவா இருக்க போகுது. அப்ப 1 over cos தீட்டாவா இருக்க போகுது. சரியா? இப்ப இதே மாதிரி நம்ம படிக்க போறோம் இன்னொரு விஷயம் cot தீட்டான்னு சொல்றது வந்து 1 over tan தீட்டா. இங்க பாருங்க, இதுல வந்து நம்மளுக்கு இருக்கிற ஒற்றுமை என்ன பாருங்க. இங்க சைன் இருக்கு, சைன் மறுதல வந்து நம்மளுக்கு என்னது கொசைன். அதே இது செகண்ட் கொசைன் மறுதல். சரியா? ஓகே. அதே மாதிரி tan சொல்றது வந்து சரி tan சொல்றது வந்து உங்களுக்கு என்னது கொட்டன் சொல்றது வந்து 1 over tan இருக்க போகுது. கொட்டன் tan மறுதலியா இருக்க போகுது. சரியா? இவ்வளவு என்னது பேசிக்கா நம்ம என்னது முதலாவது trigonometry எடுத்தோடனே படிக்கிற விஷயம். சரியா? இதை தொடர்ந்து கொஞ்சம் நம்மளுக்கு என்னது பைத்தகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கொஞ்சம் நம்மளுக்கு என்னது கொஞ்சம் சமன்பாடுகள் வந்து நம்ம நிறைவே வச்சு. சரியா? அதுவும் என்னென்னு பார்ப்போம் அடுத்த கட்டமா. சரி, அதையும் பார்த்துட்டு இனியும் செய்வோம் அதுக்குள்ள வர கணக்குல வந்து பார்ப்போம். சரி, ஓகே.
இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இப்போ இது வரைக்கும் பார்த்த சமன்பாடுகளை வச்சுக்கொண்டு இன்னும் நம்மளுக்கு என்ன சொன்னால் பைதகரச தேற்றத்தை பயன்படுத்தி இன்னும் ஒரு 3 சமன்பாடு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ அந்த 3 சமன்பாடையும் பார்த்துட்டு என்னது அடுத்த கட்டம் கேள்விக்கு போகும். சரியா? இப்போ அந்த பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம எடுக்கிற அந்த 3 சமன்பாடுகள் என்னென்ன விஷயம்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சுட்டு சரியா? அது என்னன்னு சொன்னால் முதலாவது சமன்பாடு. சரியா? முதலாவது சமன்பாடு. சரியா? பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நிறுவி இருப்போம். சரியா? பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நிறுவி இருப்போம். அந்த முதலாவது சமன்பாடு என்ன சொன்னா sin theta sin square theta plus cos square theta equal to 1 and பார்த்து sin square theta plus cos square theta equal to 1 and பார்த்து. சரியா? இப்போ இதுக்குரிய நிறுவல் எல்லாம் என்னது என்னோட கிளாஸ்க்கு வாராக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரியா? ஓகே. இப்போ எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து தெரிஞ்ச விஷயங்கள் தான். அடுத்த 2வது விஷயம் பார்த்துருப்போம். சரியா? 2வது விஷயம் பார்த்துருப்போம் என்ன விஷயம்னா 1 plus tan square theta equal to 1 plus tan square theta equal to sec square theta ன்னு பார்த்துருப்போம். சரி, 1 plus tan square theta equal to sec square ன்னு பார்த்துருப்போம். 2வது விஷயம். சரியா? அடுத்தது 3வது விஷயம் பார்க்கலாம். 3வது விஷயம் என்னன்னு சொன்னா 1 plus cot square theta equal to 1 plus cot square theta equal to cosec square theta. சரியா? இப்போ இந்த போர்டில் இருக்க இவ்வளவு சமன்பாடையும் வச்சுக்கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அடுத்ததா நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் சின்ன சின்ன கணக்குகளா மூவ் பண்ணிக்கிட்டு போவோம். ஆரம்பத்திலேயே நம்ம என்ன செய்யும் சின்ன சின்னதா விளங்கி கொண்டு போனோம்னு சொன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ஃபார்முலாவும் நம்மளுக்கு என்னது ஈஸியா விளங்கி கொள்ளும். சரியா? ஈஸியா நம்மளுக்கு என்னது மெமரைஸ் பண்ண ஈஸியா இருக்கும். சரியா? முதலாவது பார்த்த விஷயங்கள் சைன் கோஸ் டேன் என்னன்னு பார்க்கலாம். சரியா? அப்ப அதை வச்சுக்கொண்டு அது மறுதலைகள் பார்த்துலாம். என்னது கோசெக் செக் கோட்னு பார்க்கலாம். சரியா? ஓகே. அதை விட இன்னொரு விஷயம் பார்த்துனாங்க டேன் தீட்டா வந்து நம்மளுக்கு சைன் தீட்டா ஓவர் கோஸ் தீட்டான்னு பார்த்துனாங்க. அடுத்தது வந்து கோட் தீட்டா வந்து நம்மளுக்கு அதாவது டேன் மறுதல் தான் கோட்னு தெரியும். சரி, அப்ப கோஸ் தீட்டா ஓவர் சைன் தீட்டான்னு பார்த்துக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்துனாங்க எக்ஸ்ட்ரா வந்து பைதகரஸ் தேற்றத்தை வச்சுக்கணும் நிறுவி இருப்போம். என்ன விஷயம் sin square theta equal plus cos square theta equal to 1. அதே மாதிரி 1 plus tan square theta equal to sec square theta ன்னு பார்த்தோம். 3வது விஷயம் வந்து 1 plus cot square theta equal to cosec square theta ன்னு பார்த்துட்டோம். சரியா? அப்ப இது வரைக்கும் படிச்ச இவ்வளவு ஃபார்முலா வச்சுக்கொண்டு நம்ம என்ன செய்வோம் கணக்குக்குள்ள மூவ் பண்ணுவோம். சரியா? நான் அதாவது கணக்கு எழுதும் போது நீங்க என்ன செய்யணும் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கொண்டு அதை செஞ்சு போட்டு அதுக்கு என்ன செய்யணும் நான் எழுதுற பிறகு உங்களோட விட வந்து சரியா பிள்ளையாண்டு நீங்க பார்க்க போறீங்க. சரியா? ஓகே. இப்போ முதலாவது கழியை பார்ப்போம். சரியா? நம்மளோட முதலாவது நிறுவலை பார்ப்போம். சரியா? முதலாவது நிறுவல் சொல்றாங்க வந்து என்ன விஷயம் சொன்னா cos squared a tan squared a plus sec squared a cot squared a equal to 1 ன்னு நிறுவியார். சரி, அப்ப நம்ம என்ன செய்யணும்னா முதலாவது நிறுவல்கள் எந்த நிறுவல் எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஈக்குவேஷன் வந்து எங்கால இருக்குதோ அந்த பக்கம் எடுத்து சேர்த்து தான் நம்மளுக்கு ஈஸி. சரியா? அதை எடுத்து தான் சுருக்கி எடுக்கிறது நம்ம மற்ற பக்கம் காட்டுறது வந்து ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே. இப்போ முதலாவது எடுப்போம். நம்ம என்ன செய்யணும்னா LHS எடுப்போம். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைட எடுப்போம். சரி, அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னு சொன்னா நமக்கு வரப்போகுது LHS. சரியா? சமன் நம்மளுக்கு என்ன இருக்கு cos squared a tan squared a plus sec squared a cot squared a. சரியா? இது வரைக்கும் படிச்ச விஷயங்களை மட்டும் பாவிச்சு நிறுவல் செய்யும். இப்போ பாருங்க நம்மளுக்கு முதலாவது தெரியும் இந்த sin cos tan இது மட்டும் நம்மளுக்கு வந்து தனித்தனியா இருந்துன்னு சொன்னா நம்மளுக்கு என்னது அதை அப்படியே வச்சுக்கொண்டு அதை விட எக்ஸ்ட்ரா அதை டேன் கோட் அப்படி இருக்கிறத வந்து நம்மளுக்கு எப்படி மாற்றலாம்னு பார்ப்போம். சரி, பேசிக்கான பேஸ் மாடலாக நம்மளுக்கு சைன் கோஸ் டேன் இந்த மூன்றுலையும் இருக்கிற மாதிரி கொண்டு வரதை ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி வந்து சில ஈக்குவேஷன் சில ஃபார்ம்லாம் வந்து அதை வச்சுக்கொண்டு நம்ம என்னது எடுக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த கொசையும் இந்த கொசை முதல்ல வச்சுக்கொண்டு சரி கொஸ்கொயர்டை அப்படி வச்சுக்கொண்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க இங்கே டேன் இருக்கு அவருக்கு மேலே உள்ள. சரியா? அவருக்கு மேலே உள்ள நான் என்ன செய்யணும்னா டேன் சொல்றது என்னது சைன் ஓவர் கோஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். சரியா? ஓகே. இப்போ நான் என்ன செய்வது பாருங்க cos squared a into இது எழுதுறேன்
sin squared a over cos squared a என்று எழுதலாம். சரியா? ஓகே. சக இங்க நம்மளுக்கு இருக்கு sec squared a. இங்க இருக்கு sec squared a இருக்கு. சரியா? நான் எழுத போறேன் பாருங்க அப்படின்னு சொன்னா சரி. இங்க வந்து நம்மளுக்கு இருக்குது சரி sin squared a. சரியா? இங்க நம்மளுக்கு கீழ இருக்குது sin squared a. இப்போ இதுலயே நமக்கு வர போகுது என்னது sin squared a தான். சரியா? இங்க வந்து நமக்கு இருக்க போகுது sin squared a யா இருக்கு. சரியா? ஓகே. இப்போ நமக்கு இங்க முதலாவது இருக்கிற sin squared a நமக்கு என்ன செய்வோம் அப்படியே வச்சுக்கொள்வோம். இங்க நமக்கு cot squared a ன்னு சொல்றது நமக்கு என்னது tan ன்ற மறுதல். cot ன்னு சொல்றது வந்து tan ன்ற மறுதல். அப்ப நமக்கு என்னது cos squared a over sin squared a வரும். அப்ப நமக்கு பாருங்க இங்க நமக்கு வர போகுது cos squared a over sin squared a. சரியா? அவ்வளவுதான். சரியா? கஷ்டம் இல்ல. நம்ம என்ன செய்யணும் இங்க இருக்க cos squared a இதை கேன்சல் பண்ணலாம். இங்க இருக்க sin squared a இங்க இருக்க sin squared a கேன்சல் பண்ணலாம். நமக்கு வர போகுது பாருங்க sin squared a plus cos squared a. சரியா? இவரை பார்த்தா உங்களுக்கு வந்து பார்க்கவே சந்தோஷமா இருக்கணும். நமக்கு தெரியும் நமக்கு இங்க அது பைதகசை வச்சுக்கொண்டு பைதகச தேற்றத்தை வச்சுக்கொண்டு நம்ம முதலாவது சமன்பாடு என்னது sin squared a plus cos squared a. சரியா? பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்னது ஒன்றுக்கு சமனா இருக்கும் என்று தெரியும். சரியா? அப்ப இது சமன் ஒன்று. இவர் தான் நம்மளுக்கு என்னது RHSல கேட்ட விஷயம். சரி, அப்ப நம்ம எழுதலாம் என்னது LH is equal to RHS. சரியா? மிக மிக ஈஸியான ஒரு கேள்வி. சரியா? ஓகே. இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். பாப்போம் நம்மளுக்கு இரண்டாவது கேள்வி. சரியா? இரண்டாவது கேள்வி என்ன சொல்றாங்க பாருங்க. cos a into cosec a equal to cot a என்று நிறுவ சொல்றோம். சரியா? இப்ப நம்ம வழங்க போல என்ன ஆன்சர்னு சொன்னா LHS இருக்கு. LHS எடுத்துன்னு சொன்னா நமக்கு என்ன இருக்க போகுது cos a into cosec a. மிக மிக ஈஸியான ஒரு விஷயம். நம்ம நேரடியாக எழுதலாம். சரியா? cos a இருக்கு. cos a இருக்கு. cosec a ன்னு சொல்றது நமக்கு என்னடா cosec a ன்னு சொல்றது வந்து என்னது 1 அதாவது sin ன்ற மறுதல் சரி. சரி sin ன்ற மறுதல் சரி. அப்ப நான் எழுத போறேன் பாருங்க 1 over என்ன எழுதலாம் sin a என்று எழுதலாம். சரியா? இப்ப பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய பாருங்க cos a over sin a ன்னு cos a over sin a ன்னு முதல்ல படிச்சிருக்கோம். சரியா? அதாவது tan ன்ற மறுதல் தான் நமக்கு என்னது கொட்டா இருக்கும்னு தெரியும். tan ன்ற மறுதல் நமக்கு என்னது cos a என்கில் sin a. சரியா? அப்ப நேரடியா எழுதலாம் என்னது வந்து cot a. சரியா? இப்ப இங்க கவனிக்கணும் ரெண்டு கோணங்களும் சமனா இருக்கும். சரியா? இதுதான் இங்க முக்கியமான விஷயம். சரியா? நீங்க இப்படி எழுதணும்னு சொன்னா cot a வந்து cos a என்கில் sin a என்றத மட்டும் தான் cot a என்று எழுதணும். அதே இது இங்க cos a இங்க cos b ன்னு சொன்னா நேரடியா நீ அப்படி எல்லாம் எழுத இயலாது. அது a ன்னு சொல்றது என்னது அது ஒரு கோணம். சரியா? ஓகே. இப்ப இதுதான் நமக்கு என்னது இரண்டாவது கேள்வி. அப்ப LHS சமன் RHS. சரியா? மிக மிக ஈஸியான ஒரு கேள்வி. சரியா? ஓகே.